முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேனோ இப்பொழுது கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை துணை கூட என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு புரிதலாகவும் பலமாகவும் தான் இருக்கின்றார். ஆனால் அவருடைய குடும்பத்தினை சேர்ந்தவர் என்னை இப்படி பாடாய்படுத்தி கொடுமைப்படுத்துகின்றார்கள். சரியாக உண்ணக்கூட விடமாட்டார்கள். எப்பொழுதும் என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் நான் இன்னும் எத்தனை துயரங்களை அனுபவிக்கப் போகின்றேன் என்று தெரியவில்லை. என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்றால் எனது பெற்றோர்களும் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அதை தாண்டி நான் அவர்களின் வீட்டில் சென்று அமர்ந்து விட்டால் என்னை நினைத்து வருத்தப்பட்டே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் என்ற பயத்தினால் திருமணம் முடிந்து என்னுடைய கணவரின் வீட்டிலேயே நான் இருக்கின்றேன். இங்கு அனைவரும் என்னை படுத்தும் பாட்டிற்கு யாரிடம் சொல்லி அழுவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு வாழ்க்கை நரகமாக இருக்கின்றது. என்னுடைய துணையின் பெற்றோர்கள் என்னை கொடுமைப்படுத்துகின்றார்கள். இதற்கெல்லாம் எப்பொழுதுதான் எனக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று தெரியவில்லை. என்னுடைய கணவரோ அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியும் அவர்கள் இல்லாமல் தனிமையில் இருக்கும் பொழுது வேறு மாதிரியும் பேசுகின்றார். இப்படி ஒரு குடும்பத்திடம் வந்து சிக்கி என்னுடைய வாழ்க்கை இப்படி சின்னா பின்னமாகிவிட்டதே. யாரிடம் அப்பா சொல்வது? அப்படி என்னத்தான் நான் பாவம் செய்தேன்? எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீர்கள்? இதிலிருந்து நான் எப்படி விடுதலை ஆவேன் என்று எனக்கு தெரியவில்லையே அப்பா. எப்படியாவது எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று கேட்டு அழுது கொண்டிருந்தாய் அல்லவா? உனக்கான வழி பிறந்து விட்டது தங்கமே. உன்னுடைய கஷ்டத்திற்கான வழி பிறந்து விட்டது. உன்னை கொடுமைப்படுத்திய இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கப் போகின்றது. உன்னுடைய துணை இருக்கும் தைரியத்தினால் தானே இவர்கள் இருவரும் உன்னை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது உன்னுடைய துணையே உன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவரை எதிர்த்து பேசப் போகின்றார்கள். நாங்கள் வேண்டுமானால் தனி கொடுத்தனம் சென்று கொள்கின்றோம். இந்த அளவிற்கு என் மனைவியை கொடுமைப்படுத்த உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்று அவர்களை எதிர்த்து 4 வார்த்தை கேட்டாலும் நறுக்கென்று கேட்பது போல் கேட்டு அதிர்ச்சியை அளிக்கப் போகின்றார். இதனால் அவர்களுக்கு அதிர்ச்சி. உனக்கு என்ன ஆகும்? அவர்கள் இல்லாத சமயத்தில் மீண்டும் உன்னை கொடுமைப்படுத்துவார்களா என்று நினைக்கின்றாயா? சில வார்த்தைகள் பேசத்தான் செய்வார்கள். நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்துவிடு. இனி உன் துணை பேசிக்கொள்வார். உன்னுடைய துணை இத்தனை நாள் பேசாமல் உன்னை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருந்தார். இப்பொழுது அவருக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. இனி எது நடந்தாலும் நீ அவரிடம் சொல். அவர் பார்த்து கொள்வார். அவர்கள் பெற்றோரிடம் பேசிக்கொள்வார். அவர்களால் உன் துணை பேசிய அதிர்ச்சியில் இருந்து வெளிப்பட முடியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனக்கோ மனதில் சந்தோஷம் தாங்க முடியாது. என் துணை எனக்கு ஆதரவாக பேசிவிட்டார். எனக்கு பக்கபலமாக அவர் இருக்கார். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நான் நினைத்தேன். ஆனால் என் துணை இன்று வாழ்க்கை இப்பொழுதுதான் மலர்ந்திருக்கிறது என்பதை உறுதி செய்துவிட்டார். நீ எனக்கு மகிழ்ச்சிதான் என்று சந்தோஷமாக கூறப்போகின்றாய். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.